இருக்கிற ஒரு இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. 1 தெசலோனிக்கர் 2:13 ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. தேவனாகிய கர்த்தரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களாக வெளிப்படுகின்றது. ஊழியக்காரர்கள் நம்மை பார்த்து சொல்லுகின்ற தீர்க்க தரிசனங்கள், ஆலோசனைகள், நாம் சுகத்தை பெற்று கொள்ளக்கூடிய வார்த்தைகள், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட, குடும்பத்தில் சமாதானம் ஏற்பட, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட, தேவனுடைய ஊழியர்கள் நம் மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அவைகள் மனிதர்கள் மூலமாக வந்தது என்று நாம் எண்ணாமல் அது தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்தது என்று மெய்யாகவே நாம் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் சாதாரணமான நம்முடைய வாழ்க்கையை அசாதாரணமாக மாற்றக்கூடியது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரிடம் நாம் சென்று கேட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தேவனுடைய சந்திப்பு நற்சாட்சிகளை கேட்க செய்யும். தேவன் மூலமாக சொல்லப்படுகிற வசனத்தை அப்படியே நாமும் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். ஒருவேளை மனிதர்கள் நம்மை பார்த்து கூறுகின்ற ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் மாறி போய்விடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்காக இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற நமக்குள்ளே அது பலன் செய்கிறது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், இடைவிடாமல் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.